ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், அற்புதமான மனிதர்கள், இரக்கமான சுபாவத்துக்கு சொந்தக்காரர்கள், தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பை பிறவியிலேயே பெற்றவர்கள். இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது என்பதைத்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை அவர்களுடைய வாகனமே நந்திதான். உங்கள் ராசியின் சின்னமாகவே அந்த நந்தி அமைவதால் மன பாரங்களை அதிகம் சுமப்பவர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எல்லாம். உங்களுடைய ராசிக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை பாதையும் அமையும். உங்கள் பேச்சு, உங்களுடைய உருவ தோற்றம், உங்களுடைய தோற்ற பொலிவு, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் முழுவதுமே அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் 26ஆம் தேதி மே மாதம் 3ஆம் இடமான உங்களுக்கு வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் அமரப்போகிறார். இதனால் என்ன நடக்கும்? தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் தானாக விளங்கும். உங்களுடைய பணி செய்யும் இடம் எதுவாக இருந்தாலும், அரசு சார்ந்த இடமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நல்ல தகவல்கள் எல்லாம் உங்களை தானாக தேடி வரக்கூடிய ஒரு காலம் என்று கூட இதை சொல்லலாம். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி, லாபாதிபதி இரண்டுமாக இருப்பவர் குரு பகவான். அவர் வெற்றிகள் ஸ்தானம், வீரியஸ்தானம் என்று சொல்லப்படும் இடத்தில் உச்சம் பெற்று அமரும் பொழுது அச்சமில்லாத வாழ்க்கைக்கு நீங்கள் அடித்தளமிடக்கூடிய ஒரு நேரம். இல்லத்தில் இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது தானாக நடக்கும். கட்டிடம் கட்டும் முயற்சி கைகூடும். கல்யாண கனவுகள் நிறைவேறும். பிள்ளைகள் வழியில் பெருமையான ஒரு நேரம். பணிபுரியக்கூடிய இடத்திலோ, தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ பதவி உயர்வும் பாராட்டும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நவக்கிரகங்களில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட அவருடைய பார்வைக்கு பலன் அதிகம். அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குருவின் பார்வை 7, 9, 11 இந்த 3 இடங்களில் பதிகிறது. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வாழ்க்கை அற்புதமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய வருங்காலம் அற்புதமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். கோவில் திருப்பணிகள் பலதையும் செய்ய முன்வருவீர்கள். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் தந்தை வழி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். பெற்றோரின் ஆதரவால் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு வியப்பார்கள். உங்கள் லட்சிய பயணம் முன்னோக்கி செல்லும். கடல் கடந்து சென்று கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்து கொள்ளலாம். உடல் நலம், மனநலம் சிறப்பாக இருக்கும் நேரம் என்று சொல்லலாம். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் லாபம் குவியும். வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சியில் மகிழ்ச்சி காண்பீர்கள். தோட்டம், துறவு போன்றவற்றில் ஒரு பெரும் தொகையை செலவிடக்கூடிய ஒரு நேரம். திட்டமிட்ட காரியங்களை விட திட்டமிடாத காரியங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல விதமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் நடத்த முடியும். அதே நேரத்தில் இந்த ஓராண்டு குருவின் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு பல நல்ல சந்தர்ப்பங்களை நாடி வர செய்யும். வீடு கட்டும் யோகம் உண்டு. தேடிய செல்வங்களை சேமிக்க ஒரு வழி பிறக்கும். நீடித்த நோய் உங்களை விட்டு அகலப் போகிறது. எடுத்த காரியங்களில் பின்வாங்காமல் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகிறது. அதே நேரத்தில் வாங்கிய கடன் எதுவாக இருந்தாலும் அதை திருப்பி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். கூட்டு முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். மனை வாங்கக்கூடிய யோகமும் மங்கள மேளம் முழங்கும் யோகமும் உங்களை தானாக தேடி வரும். அதே நேரத்தில் பொற்காலம் என்று இந்த காலத்தை சொல்லலாம். தொழிலில் ஏற்றமும் மாற்றமும் உங்களை தானாக தேடி வரும். விற்பனை செய்த இடத்தின் மூலம் வேண்டிய அளவு பணம் கூட ஒரு சிலருக்கு கண்டிப்பாக
இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லது நடைபெறக்கூடிய ஒரு நேரம் என்று இந்த நேரத்தை சொல்லலாம். இந்த காலகட்டத்தில், அதாவது நவம்பர் மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கிறது. மகர ராகுவும் கடக கேதுவும் நிகரற்ற ஒரு நல்ல நன்மையை உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார்கள். சிகரத்தை தொடும் அளவுக்கு சிறப்பான வாழ்க்கையும் அமைய போகிறது. பாகப்பிரிவினை சுமூகமாக முடிய போகிறது. உடல் ஆரோக்கியத்திற்காக செலவிட்ட தொகை இனி தேவையில்லை என்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகப் போகிறது. தூரதேச பயணங்கள் பலன் தரும் விதத்தில் அமையும். வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். 3ஆம் இடத்து குருவால் முன்னேற்றமான மனதில் நினைத்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். இந்த 3ஆம் இடம் என்பது வெற்றியையும் குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பதால் உங்களுக்கு வெற்றிகள், எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் போட்டி பந்தயங்களில் கோர்ட்டு வழக்குகளில் இருந்தீர்களோ எல்லாவற்றிலும் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அற்புதமான ஒரு காலகட்டம்தான், அற்புதமான ஒரு குரு பயிற்சி தான் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை. எல்லாவற்றிற்கும் தயாராக இருங்கள். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.